Dear viewers, in the video, let us discuss how to addressing the elements of a matrix அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ முதல்ல ஒரு மேட்ரிக்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மேட்ரிக்ஸை let us consider. ஸோ A equal to 1 2 3 4 5 5 4 3 இது அப்போ இதை எப்படி இன்புட் கொடுத்துருப்பேன் அப்படின்னா this is the way I have given in input. So A which is equal to it is given that 1 space 2 3 4 5 னு கொடுப்பேன். அப்புறம் ஒரு செமிகோலன், அப்புறம் 5 4 3 2 1 ஒரு செமிகோலன், அப்புறம் 0 ஸ்பேஸ் 1 2 0 1 செமிகோலன். அடுத்து வந்து 3 we are having 3 5 6 8 9. So this is the way we have given the matrix. இந்த மேட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம இன்புட் வந்து எப்படி கொடுத்துருக்கணும், இப்படி தான் கொடுத்துருக்கணும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா இதுல உள்ள எலமெண்ட்ஸை எப்படி லொக்கேட் பண்றது அப்படிங்கிறத நான் முதல்ல பார்க்க போறேன். சரி, எப்படி லொக்கேட் பண்ண போறேன் அப்படின்னா சப்போஸ் இஃப் யூ வாண்ட் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ், இதுல எத்தனை ரோ இருக்கு, ரோ 1 2 3 4. அப்போ 4 ரோஸ் இருக்கு. 4 ரோஸ், எத்தனை காலம் இருக்கு, 1 2 3 4 5. அப்போ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 4/5 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகே, சரி, இப்போ நான் சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு லொக்கேட் பர்டிகுலர்லி இதை மட்டும் லொக்கேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி லொக்கேட் பண்ணுவேன் அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஃபெல்லோ, இதான் கேள்வி. ஓகே, ஏ ஆஃப் இது யாரு, எத்தனாவது ரோ, செகண்ட் ரோ. இது செகண்ட் ரோ, எத்தனாவது காலம், ஃபோர்த் காலம். செகண்ட் ரோ ஃபோர்த் காலம். அப்போ இது யாருன்னா செகண்ட் ரோ ஃபோர்த் காலம், 2 cross 4. அப்போ இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் த கொஸ்டின் தட் வாட் இஸ் 2,4 அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் த அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் ஏ ஆஃப் 2,4 விச் இஸ் 2,4. இந்த இடத்துல கமா மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல 2,4 விச் இஸ், ஆனா இன்புட் கொடுக்கும்போது இங்கெல்லாம் கமா கிடையாது, இங்கெல்லாம் கமா கிடையாது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மட்டும் தான் செமிகோலன். செமிகோலன் வந்து டு கம் டு த நெக்ஸ்ட் ரோக்கு வர்றதுக்காக செமிகோலன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 2,4 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஆன்சர் வந்து 2. ஓகே, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு லொக்கேட் திஸ் கை, ஓகே, இவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா சரி, எதுக்கு யூ 2 வந்திருக்கு. ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் வாட் இஸ் திஸ் கை, இவன் யாரு அப்படின்னு கால்குலேட் பண்ணா இவன் யாரு, ஏ ஆஃப் எத்தனாவது ரோ, 4வது ரோ. அப்போ 4th ரோ, எத்தனாவது காலம், 1 2 3 4 5வது காலம். அப்போ ஏ ஆஃப் 4,5 விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும். இந்த இடத்துல யூ வில் ஹாவ் திஸ் இஸ் த வேல்யூ 9. அப்போ ஆன்சர் வந்து 9. ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு எலமெண்ட் பிக் பண்றது வந்து என்னன்னா we need to give the address of row, சரி, இப்போ இதே இது அடுத்தது நான் ஒன்று கேட்குறேன். சார், எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையில்லை. இஃப் ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஃபுல் கை, இவனை மட்டும் நான் எடுக்கணும் சார், இந்த ரோ மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்றது அப்படின்னா டு பர்டிகுலர்லி ஒரு ரோ மட்டும். இது எத்தனாவது ரோ, செகண்ட் ரோ. அப்போ இப்படி கேட்கணும், ஏ ஆஃப் செகண்ட் ரோ, ஓகே, கமா எனக்கு ஃபுல் வேணும் அப்படின்னா ஃபுல்லுனா யாருன்னா கோலன். அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் த அவுட்புட் வில் பி என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 5 4 3 2 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது யாரு அப்படின்னா என்னுடைய கம்ப்ளீட் செகண்ட் ரோ கிடைக்கும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் கம்ப்ளீட் ஃபோர்த் ரோ வேணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இந்த கமெண்ட் வந்து என்னது அப்படின்னா ஏ ஆஃப் 4th ரோ ஃபுல் காலம். ஓகே, எல்லா காலம் 4th ரோ ஃபுல் காலம் எல்லாம் வரணும். அப்படி யாரும் வி கெட் 3 5 6 8 9. வி கெட் தி ஆன்சர் திஸ். சரி, இப்போ இதே மாடல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அழிச்சிடுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த சர்க்கிள் இதெல்லாம் அழிச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ வாங்க, இப்போ எனக்கு பர்டிகுலரா ஒரே ஒரு காலத்தை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்க போறேன். தட் மீன்ஸ் we need to pick the column of this gap. ஓகே, இந்த 3வது காலத்தை மட்டும் நான் பிக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா that is we need to give the command வந்து என்னது அப்படின்னா இது வந்து ரோ பிக் பண்றது. இப்போ காலத்தை பிக் பண்றது ஏ ஆஃப் எனக்கு ஃபுல் ரோ வேணும்.
ஓகே, இது ஃபுல்லா இந்த காலத்துல இந்த காலம் மட்டும் தான் ஃபிக்ஸ்டு. இது ஃபுல்லா ஃபில்லா வேணும் அப்படின்னா யூ நீட் டு கிவ் கோலன் ஹியர், கமா, இது எத்தனாவது, மூணாவது காலம். ஸோ வி கெட் திஸ். ஸோ அவுட்புட் வில் பி எனது 3 3 2 6 அப்படின்னு நினைச்சோம். ஸோ திஸ் இஸ் த காலம் வெக்டார். இந்த காலம் வெக்டார் எக்ஸாக்ட் பண்ணது. ஸோ இங்க பாருங்க, ஃபுல் வேணும் அப்படின்னா எனக்கு என்ன வரணும், கோலன் கமா 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்துடும். சரி, இப்போ நான் எனக்கு என்ன வேணும்னா இந்த பிளாக் வேணும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் திஸ் பிளாக், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மட்டும், சப் மேட்ரிக்ஸை மட்டும் நான் எடுக்க போறேன். தட் இஸ் இந்த காலமும் இந்த காலம் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏ, ஓகே, ரோ ஃபுல், ஏன்னா எல்லாமே வருது அப்போ ஃபுல்லு, கமா, காலம் வந்து எத்தனாவது காலம், மூணாவது காலமும் நாலாவது காலம் வேணுமா, அப்போ 3ல இருந்து இங்க ஒரு கோலன் வச்சு 4ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் the output will be like this. Okay, that is 3 4 3 2, okay, 2 0 2 0 இந்த இடத்துல 2 0 and 6 8. so this is the output. அதாவது காலம் ரோல எல்லா ரோ வரணும். காலம் வந்து எனக்கு மூணாவது காலத்துக்கும் நாலாவது காலத்துக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே. சரி, இப்போ எனக்கு வந்து இந்த காலம் ஃபுல்லா வேணும். ஓகே, இதை அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பிக் திஸ், இதுல இருந்து வேணும், இந்த காலம் ஃபுல்லா, இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா வேணும் சார் அப்படின்னா அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து இதுதான். ஃபார்முலா வந்து என்னது, ஏ ஏ ஆஃப், எனக்கு எல்லா ரோ வேணும், அதனால கோலன், ஆமா, எந்த காலத்துல இருந்து, ரெண்டாவது காலத்துல இருந்து நாலாவது காலத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னா தென் திஸ் மேட்ரிக்ஸ் வில் டிஸ்பிளே. தட் இஸ் தேர் 2 3 4 4 3 2 1 2 0 6 5 6 8 இந்த காலம் மட்டும் இதுல டிஸ்பிளே ஆகும். இதே மாடல்ல நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சார் எனக்கு ரோ வெக்டார்ஸ் மட்டும் வேணும், கண்டுபிடிக்கலாம். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஹாவ் திஸ் ரோ, இந்த ரோ மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா we are going to give a of எனக்கு எல்லா காலமும் வேணும். ரோ வந்து இதுல இருந்து இதுல, இது ரெண்டாவது ரோ, இது மூணாவது ரோ, அப்போ 2:3. ஸோ ரெண்டாவது ரோலுக்கு கமா மூணாவது ரோ கமா எல்லா காலம், அப்போ இது மட்டும் போட்டுருக்கேன். இது மட்டும் போட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கல, இது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இது மட்டும் டிஸ்பிளே ஆகும். அப்போ சரி, எனக்கு இந்த பிளாக் வேணும், என்னது இந்த கிரீன் கலர்ல போடுறோம், இந்த பிளாக் மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா எடுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம். தட் இஸ் த ஃபார்முலா வந்து யாரு அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. தட் இஸ் ஏ ஏ காலம் ரோ வந்து என்னது 2ல இருந்து 3, அப்போ 2:3. காலம் வந்து யாரு, ரெண்டாவது காலம், மூணாவது காலம், நாலாவது காலம், அப்போ 2:4 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் திஸ் இஸ் த ஒன்லி ஸ்மால் மேட்ரிக்ஸ், சப் மேட்ரிக்ஸ் வில் பி எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, இதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பி ஒரே லைன்ல சொல்றேன். நான் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் எ மேட்ரிக்ஸ், உங்களுக்கு வேணுங்கிறதுல நான் இப்போ இஃப் ஐம் கிவிங் திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ், ஐ கிவ் capital A equal to 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்புறம் இந்த இடத்துல 3 2 1 0 4 0 3 and 8 7 6 5 1 1 2, okay, and 4 3 2 0 1 8 9, okay, 5 7 8, okay, 3 3 2 1. இதுதான் மேட்ரிக்ஸ். ஓகே, இது எத்தனை ரோ இருக்கு, இது ரோ 1 R1, ஃபர்ஸ்ட் ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, ரோ 5. ஓகே, எத்தனை காலம் இருக்கு, அதனால தான் நான் மேலே 1 2 3 4 7 காலம் போட்டேன். அப்போ இது காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4, காலம் 5, காலம் 6, காலம் 7. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் given this manner. ஓகே, இது எப்படி இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி கொடுத்தாச்சு மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இது ஃபார்முலா மாதிரி எழுதிக்கணுமா,
first a of m comma n அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா this gives the the element in the mth row, okay, and nth column, okay. So the first formula வந்து என்னது a of m comma n அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா then it will give the mth row and nth column. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இந்த இடத்துல? இப்போ a of என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 4,6 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4th rowல 6th column even 8. Okay, so this is the fellow, it will be 8 அப்படின்னு கொடுத்துருவாங்க. 4th row 6th column. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ், இஃப் யூ ஆர் கிவிங் தட் ஏ ஆஃப் அடுத்த பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா இஃப் யூ ஆர் கிவிங் தட் ஏ ஆஃப் ஓகே கோலன், ஓகே, ரோ ஃபுல்லா கமா என் அப்படின்னா this extracts okay nth column that is the colon அப்படிங்கிறது ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்போ ரோ ஃபுல்லு nth column. ஓகே, சப்போஸ் இஃப் ஐ கிவிங் இதை அழிச்சுக்கிறேன். ஓகே, சப்போஸ் இஃப் ஐ கிவ், ஏன்னா இந்த இடத்துலயே உங்களுக்கு சொல்லிட்டோம்னா ஈஸியா இருக்கும், நம்ம மேட்லாப்ல போடும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ சப்போஸ் இஃப் ஐ கிவிங் தட் ஏ ஆஃப் கோலன் கமா 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர்ட் காலம் இதை ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன், எடுத்து வர போறேன். ஸோ அவுட்புட் வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் 3 1 6 2 8. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். எப்போ ஏ ஆஃப் கோலன் கமா 3, அப்போ காலம் வெக்டாரா நமக்கு என்ன கிடைச்சிரும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வில் கிவ் திஸ் நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ வாட் அபவுட் த நெக்ஸ்ட் திங் இஸ், எப்படி நம்ம எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், ரோ வெக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்போ ரோ வெக்டர்னா ஏ ஆஃப் எம் கமா செமிகோலன், சரி கோலன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் த mth row ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுவும் ஆஃப் ஏ. ஓகே, அப்படின்னா என்னது அப்படின்னா தட் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொடுக்குறேன், தட் இஸ் இஃப் ஐம் கிவிங் தட் ஏ ஆஃப் ஓகே 4 கமா கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ 4th row இவனை ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து என்னது, திஸ் இஸ் 4 3 2 0 1 8 9. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, இப்போ இது காலத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இந்த வேலை. சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஐ எம் கிவிங் தட் அனதர் ஸ்டெப். சப்போஸ் இஃப் ஐ எம் கிவிங் திஸ், ஓகே, நெக்ஸ்ட் காலம் இது என்னது அப்படின்னா சப்போஸ் ஏ ஆஃப் ஓகே கோலன் வச்சுக்கிட்டு கோலன் கமா ஓகே சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் தட் ஏ கோலன் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ கோலன் பி அப்புறங்க இங்க ஒரு கோலன் கமா அண்ட் ஏ கமா பி, ஏ கோலன் பி அப்படின்னு கொடுத்தோம்னா extracts okay all the columns from A to B. Okay, A to B. The column A to column B. Column A, extract all the columns A to column B. Column B. Column B. Okay. அப்படின்னா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டுமா, சப்போஸ் இஃப் ஐம் ஆஸ்கிங் தட் ஏ கோலன் ஓகே கமா இஃப் ஐம் கிவிங் தட் 3 கமா 5 அப்படின்னு கொடுக்குறேன், 3 கோலன் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா 3வது காலத்துல இருந்து 5வது காலத்து வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். தட் மீன்ஸ் திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் நான் இப்போ எழுதுக்கு சோம்பேறி, அதனால இதான் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த அவுட்புட் அப்படின்னா தட் இஸ் 3 4 5 1 0 4 ஓகே அண்ட் 6 5 1 2 0 1 and 8 3 3 இப்படி கொடுத்துரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த
ஏஎஃப் கோலன் கமா 3 கமா 5 அப்படிங்கிறது. சரி, இப்போ இதே இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா delete. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் த ரோ வெக்டர்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஸோ we are going to give that how to extract the row vectors. அப்போ this is the next point is that is a of I'm giving that a comma b sorry a colon b கமா இந்த இடத்துல செமிகோலன் இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் extracts all the column vectors all the rows a to row b. okay a ரோல இருந்து b ரோ வரைக்கும் உள்ள எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல if I'm giving that a of okay that is 2 colon 4 okay கமா ஒரு கோலன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது ரோல இருந்து மூணாவது ரோ நாலாவது ரோ வரைக்கும் எடுக்கணும். 2 3 4 3 ரோ எடுக்கணும். அப்ப யாருன்னா இவன் கரெக்டா இதுல இருந்து அப்படியே எடுத்து இந்த மேட்ரிக்ஸ் இதைத்தான் என்ன பண்றேன் இதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 8 4 ஓகே 2 7 3 and 1 6 2 0 5 0 4 1 1 0 1 8 3 2 9. So this is the way we can extract the all the in the column full in the row full நம்ம extract பண்ணிருக்கோம். Okay, சரி இதை அழிச்சிடுறேன். Then what we are having is this. Suppose இப்போ அடுத்த ஸ்டெப் அடுத்த பாயிண்ட் என்னது அப்படின்னா suppose if you are having this way okay that is இது அடுத்த பாயிண்ட் இதெல்லாம் that is suppose if you are giving that is a is m colon n comma p colon q okay இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா extracts இல்லைன்னா இப்படி வச்சுக்கிறோமா இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கிறோமா ரெண்டு அதாவது எக்ஸ்ட்ராக்ட்ஸ் த காமன் மேட்ரிக்ஸ் ஆஃப் யாருக்கு இந்த ஏ கோலன் சரி ஏ ஆஃப் ஏ ஆஃப் கோலன் கமா பி கோலன் கியூ இந்த மேட்ரிக்ஸ்க்கும் அண்ட் ஏ ஆஃப் எம் கோலன் என் கமா இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள காமன் மேட்ரிக்ஸ் தான் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. ஓகே சரி இது என்னது சார் காமன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா தட் இஸ் நான் இப்போ சொல்றேன் பாருங்களேன். சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் திஸ் ஓகே ஏ ஆஃப் ஓகே 2 colon 4 கமா ஓகே அண்ட் 4 colon 6 அப்படின்னு கொடுக்குறேன். 2 colon 4 கமா 4 colon 6 அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்னது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் கோலன் கமா 4 colon 6 இன்டர்செக்ஷன் வித் ஏ ஆஃப் என்னது 2 colon 4 கமா கோலன் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட இன்டர்செக்ஷன். சரி இந்த முதல் மேட்ரிக்ஸ் யாரு அப்படின்னா நான் ஒரு பச்சை கலர்ல போடுறேன் பாருங்க. இந்த முதல் மேட்ரிக்ஸ் யாரு எல்லா ரோவும் 4ல இருந்து 5 காலம். ஸோ 4வது காலம் அண்ட் 5வது காலம். ஸோ திஸ் இஸ் 4 காலம் 4 டு 6ல 4 5 6. ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். இது யாரு இதான் பச்சை மேட்ரிக்ஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் திஸ் ஏ ஆஃப் கோலன் 4 கோலன் 6 அப்படின்னா இவன் யாரு அப்படின்னா ஐ கிவ் இட் பி சம் ரோஸ் கலர். என்னது எல்லா ரோஸும் 2 3 4 ரோஸ் வந்து என்னது செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ எல்லா காலமும். இப்போ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ இப்போ இவன் தான் இந்த மேட்ரிக்ஸ். ஓகே இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ். ஓகே இவனுக்கு காமனா உள்ள எலமெண்ட் இருக்கா பாருங்க இவன் தான் இது யாரு அப்படின்னா இந்த ஃபெல்லோ. அப்ப இவனுடைய இன்டர்செக்ஷன் யாரு அப்படின்னா I call it to be, I put it in some other color. That is, we'll take it like this. Okay, even on the matrix. யாரு this is the matrix. ஓகே அப்படின்னா யாரு இது யாரு அப்படின்னா
0 4 0 and 5 1 1 0 1 8 0 1 8. ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுல இன்னும் ஒரு இந்த மேட்ரிக்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கீங்க. யூ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ். சப்போஸ் இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. தட் இஸ் a1 x ஓகே பிளஸ் b1 y ஓகே பிளஸ் c1 z which is equal to d1. இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் வந்து என்னது a2 x plus b2 y plus c2 z which is equal to d2 and a3x plus b3y plus c3z which is equal to d3. So this is a system of linear equation. Okay, இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து என்னன்னா 3 rows 3 columns இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, this is called to be system of linear equation of system of linear equation with na 3 equations. So system of 3 linear equation with 3 unknown. Okay, so that means we need to find what is x, y, z which satisfies simultaneously this 3 equation. அப்போ இந்த ஈக்குவேஷன் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல இந்த இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுத போறேன். தட் மீன்ஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுத போறேன். ஓகே, வேர் ஐ மே கிவ் திஸ் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். வேர் கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இது யாரு? திஸ் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3. ஓகே, அவ்வளவுதான். இதான் இந்த மேட்ரிக்ஸ் ஏனுடைய மேட்ரிக்ஸ். இந்த எக்ஸ்ங்கிறது யாரு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் அ காலம் வெக்டர் தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இசட். வாட் இஸ் த பி மேட்ரிக்ஸ் அப்படின்னா பி மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு d1 d2 d3. ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். இப்போ இதான் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா நான் எழுத போறேன். இப்போ இதுக்கு எப்போ சார் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். when does the solution, இதுக்கு வந்து ஸ்டார்னு பேர் கொடுத்துக்கிட்டுமா? ஸோ ஐ கால் திஸ் இஸ் டு பி ஸ்டார். ஓகே, சரி, அப்போ ஸ்டாருக்கு வந்து we are going to have this. ஓகே, ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ the given matrix, the given the matrix equation okay, that is ax which is equal to b. okay, சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன். ஓகே, இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு பாருங்க. இந்த மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க போறேன். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஈஸி தானே. அப்போ முதல்ல ரேங்க் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றேன் இந்த ஏ கூட இந்த பியும் சேர்த்துக்க போறேன். தட் மீன்ஸ் ஏபி சி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னா சி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போறேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து யாரு அப்படின்னா ஏ ஜாயிண்ட் வித் பி. ஓகே, அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த ஏ ஜாயிண்ட் பின்னா யாரு அப்படின்னா சிங்கிற மேட்ரிக்ஸ் யாரு தெரியுமா? இதே தான் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3. அது கூட யாருன்னா இந்த d1 d2 d3. ஓகே, d2 d3. this is called to be c matrix. ஓகே, அப்போ இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடி. இப்போ மூணாவது கேஸ் வந்து என்னதுமா? தட் இஸ் if rank of c matrix கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, சரி, இப்போ முதல் பாயிண்ட். இப்பதான் அந்த ஈக்குவேஷன் எப்போ சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற கதையை சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், if rank of capital A which is equal to rank of B இப்படி இருந்தா it has a solution. Okay, it has a unique solution. That means the star has a solution. Solution. Okay, sir, if rank of A which is
ஸ்மாலர் தென் பி இல்லை, இந்த இடம் சி. ஸோ ரேங்க் ஆஃப் ஏக்கும் ரேங்க் ஆஃப் சிக்கும் ஓகே, ஏக்கும் சியும். இஃப் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ரேங்க் ஆஃப் சியோட கம்மியாக இருந்தால் தென் ஸ்டார் ஹேஸ் நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன். தட் மீன்ஸ் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அதுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, சரி. இப்போ இந்த ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் சி இருந்து ஈக்குவலா இருந்ததுன்னா சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டோமா? இப்போ இஃப் இந்த இதனுடைய சப்கேஸ், இஃப் ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ rank of A which is equal to rank of C which is equal to n. n யாரு அப்படின்னா இங்க 3 3 வேரியபிள் தானே, 3 ஆக இருந்தால் then it has a unique solution. Unique solution. Okay. If rank of A, sorry, rank of A which is equal to rank of C, okay, அண்ட் இந்த ரெண்டு ரேங்கும் யாரோட கம்மி அப்படின்னா 3ஓட கம்மி. 3னா இங்க n ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா n கொடுக்கணும். ஓகே, கம்மியாக இருந்தால் இட் ஹாஸ் அ இன்ஃபைனைட் சொல்யூஷன். இட் ஹாஸ் அ இன்ஃபைனைட் சொல்யூஷன். இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இதுக்கு எப்போ சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறேன். சார், இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருவேளை யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா that is ax equal to b அப்படின்னா what is b which is equal to, சரி, so what is x equal to யாரு அப்படின்னா that is equal to a inverse star b. அவ்வளவுதாங்க. அப்ப இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா what is x, what is y, what is z கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு வழியில சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சிங்கிற மேட்ரிக்ஸை பாருங்க. சிங்கிற மேட்ரிக்ஸ் யாரு? ஏ கூட பியும் சேர்த்துக்கிட்டேன், ஏ கமா பியும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மேட்ரிக்ஸினுடைய row reduced echelon form. Okay, that is row reduced echelon form. இதை கால்குலேட் பண்ண போறேன். அப்படின்னா யாரு அப்படின்னா இது எப்படி சார் கால்குலேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். row reduced echelon form ஆஃப் சி கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, அப்போ ரோ ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்ம்ல இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருந்ததுன்னா இந்த முதல் 3 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா 1 1 1ன்னு வந்துடும். இந்த இடத்துலலாம் 0 0 0 0 0 0. இந்த எலமெண்ட் இருக்க பாருங்க, இவன் தான் எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இங்க என்ன இருக்கோ அதுதான், இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய், இதுதான் இசட்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்ப இவனை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னா அவ்வளவுதானே. திஸ் சி, ஓகே, கோலன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, எனக்கு ரோ எல்லாம் வரணும், காலம். ஓகே, ஸோ தட் இஸ் சாரி that is x equal to c. ஓகே, எல்லா ரோவும் எத்தனாவது காலம், 4வது காலம் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் ஒய் இசட்னு கிடைச்சிருமா? அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மேட்ரிக்ஸினுடைய எலமெண்ட்ஸை எப்படி பிக் பண்றது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். ஓகே, நம்ம ப்ரோக்ராமிங்ல பார்ப்போம். டியர் வியூவர்ஸ், இப்போ இந்த மேட்ரிக்ஸை பாருங்க. ஸோ வி ஆர் ஈவன் வித் த மேட்ரிக்ஸ். இது வந்து எத்தனை ரோ இருக்கு? 1 2 3 4 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 7 காலம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 காலம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ 4x7 மேட்ரிக்ஸ். சார், இப்போ நான் 5th ரோ ஒன்று ஆட் பண்ண போறேன். எப்படி ஆட் பண்றது அப்படின்னா தட் இஸ் ஏ ஆஃப், ஓகே, நான் 5th காலம் அப்படிங்கிறது கொடுக்குறேன், 5th ரோ, ஓகே, கமா கோலன். இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் கொடுக்க போறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஷால் வி கிவ், அப்போ 5th ரோ வந்து நான் ஒரு எலமெண்ட் கொடுக்கட்டுமா? ஸோ 1 3 5 7 4 எலமெண்ட் வந்துட்டா 9 அண்ட் ஐ கிவ் 11. எத்தனை? 1 2 3 4 5 6, இன்னும் ஒரு எலமெண்ட் வரணும், 13 அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா பாருங்க. இப்போ நான் கொடுத்த உடனே என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இங்க 4 காலம் தான், 4 ரோ தான் இருந்தது. இப்போ எத்தனாவது? 5வது ரோ ஒன்று ஆட் ஆயிருச்சு. தட் இஸ் 5 கமா கோலன் கொடுத்துட்டு நான் ஒரு 7 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். தென் ஆட்டோமேட்டிக் 1 3 இந்த கொடுத்துருக்கிற இந்த 1 3 11ங்கிறது வந்து எங்க வந்து ஜாயின் பண்ணிருச்சு? இங்க வந்து ஜாயின் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் தட். இப்போ இது வந்து எத்தனை ரோ இருக்கு? 5 ரோ இருக்கு, 7 காலம் இருக்கு. சரி, இப்போ இன்னொரு காலத்தை ஆட் பண்ணுமா? அப்போ இன்னொரு காலத்தை நான் ஆட் பண்றது எப்படி ஆட் பண்ண போறேன் அப்படின்னா தட் இஸ் ஏ ஆஃப்
இப்போ இது எத்தனை 8வது காலம். அப்போ ரோக்கு எல்லா ரோவும் கமா போலன்னு வச்சுக்கிட்டேன். கமா 8வது காலம் 8வது காலம் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு இதுல 1 2 3 4 5 எலமெண்ட் இருக்கு. அப்போ நான் இந்த தடவை 5 எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வெக்டரை சொருக போறேன். அப்போ சொருகிடலாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I'll give that. ஓகே, ஸோ இட் இஸ் given that எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னா 1 2 3 கொடுக்குறேன். 1 செமிகோலன் அடுத்த காலம்ல இப்போ நீங்க இப்படி சாதாரணமா கொடுத்தாலே வந்துடும். 2 3 4 5 அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. தென் லுக் அட் ஹியர் வாட் இஸ் த திங் அப்படின்னா இது 7 காலம், இது 8வது காலம். இங்க நீங்க கொடுத்த இந்த 1 2 3 4 5ங்கிறது எங்க வந்து சேர்ந்துட்டு இட் இஸ் இன் 1 2 3 4 5 அப்படின்னு சேர்ந்துருச்சு. Now what is the size of this matrix அப்படின்னா எத்தனை ரோ 5 ரோ 8 காலம் இருக்கு. பார்க்கலாமா சைஸ் என்னது அப்படின்னா சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் 5 rows 8 columns. சரி, இப்போ எனக்கு வந்து இந்த எலமெண்ட் யாரு அப்படின்னு எடுக்க போறேன். ஓகே, இது எத்தனாவது ரோ 3வது ரோ 1 2 3வது ரோல எத்தனாவது காலம் 1 2 3 4 5வது காலம். அப்போ பார்க்கலாமா? இல்லைன்னா இந்த நம்பர் எடுப்போம். இந்த நம்பர் எடுக்கிறேன். ஓகே, இது 4th ரோல 5th காலம். அப்போ வாட் இஸ் ஏ ஆஃப் 4th ரோ அண்ட் 5th காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் வில் கிவ் 15 வந்துடும் பாருங்க. 4th ரோ இந்த இருக்கான் 4th ரோல 5th காலம். 5th காலம்னா ஈவன் கரெக்டா, இதுதான் 5th. அப்போ 15 அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு காலத்தை டெலீட் பண்ணுவோம். ஓகே, எனக்கு வந்து இந்த காலம் பிடிக்கலங்க. யாரு 1 2 3 5வது காலம் எனக்கு பிடிக்கலை. 5வது காலம் மட்டும் எனக்கு 5 3 7 15 9 இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அதை டெலீட் பண்ண போறேன். எப்படி டெலீட் பண்ண போறேன் அப்படின்னா ஏ எல்லா ரோவும் காலத்தை மட்டும் தானே டெலீட் பண்ண போறேன். எத்தனை 5வது ரோ 5வது காலத்தை மட்டும் டெலீட் பண்ண போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுல யார் 5 1 2 3 4 5 இந்த 5 3 7 15 9 மட்டும் நான் டெலீட் பண்ண போறேன். விச் இஸ் ஈக்குவல் டு சாதாரண ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் நல்லா பாருங்க, அவன் மட்டும் இருக்க மாட்டான் பாருங்க. இந்த இதுல 1 2 3 4 6 7 1ன்னு இருப்பான் பாருங்க. 1 2 3 4 6 7 1. இப்போ இந்த 5வது காலத்தை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, சரி, இதே மாதிரி நான் அந்த 4வது ரோவை டெலீட் பண்ணலாமா? அப்ப 4வது ரோ டெலீட் பண்ணானது ஏ. ஓகே, எத்தனாவது ரோ 4வது ரோ. ஓகே, கமா எத்தனை காலம் எல்லா காலத்தையும் டெலீட் பண்ணணும். அப்போ கோலன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆடி சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா தென் முடிஞ்சு போச்சு. இந்த 4வது ரோ 3 6 9 இவன் மட்டும் டெலீட் ஆயிட்டானா இதுல இருக்க மாட்டான். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் இது ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஏ ஆஃப் இது எத்தனை 1 2 3 4. ஓகே, அப்போ 5வது ரோவும் 6வது ரோவும் நான் ஆட் பண்ண போறேன். கமா ஸ்கோலர். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு நான் எப்படி கொடுக்க போறேங்க. தட் இஸ் 4 5 6 7 8 9 0. ஓகே, 7 எலமெண்ட் இருக்கா 1 2 3 4 5 6 7. அப்போ நெக்ஸ்ட் ரோ இப்போ நான் ஒரே 5வது ரோ மட்டும் ஆட் பண்றதா இருந்ததுன்னா இது மட்டும் போதும். இப்போ நான் 6வது ரோவும் சேர்த்து நான் ஆட் பண்றேன். அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ரோவும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் 1 3 2 4 3 இதில் 5 எலமெண்ட் வந்துட்டா அப்புறம் தென் 5 4. ஓகே, ஸோ நல்லா பாருங்க. இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கு 1 2 3 4 5 6 7 வைக்கிற 7 எலமெண்ட் இருக்கணும். இங்க இருக்கா பாப்போமா 1 2 3 4 5 6 7 வைக்கிறது இங்க வந்துருச்சு. அது மாதிரி இங்க 1 2 3 4 5 6 7 வெக்டர் வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குன்னு பாருங்க. ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் என்டர் தென் வந்துருச்சு பாருங்க. இந்த 4 5 6 9 0 வந்து இந்த வந்துட்டு பாருங்க. 4 5 6 7 8 9 0. இந்த 1 3 2 4 3 அது வந்து எங்க வந்துருச்சுன்னா இந்த வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஐ ஹவ் ஆடட் 5வது ரோவும் 6வது ரோவையும் ஆட் பண்ணிட்டேங்க. ஓகே, சரி, இப்போ இதுல 7 காலம் இருக்கா. 1 2 3 4 5 6 7 காலம் இருக்கு. 8வது காலமும் 9வது காலமும் நான் ஆட் பண்ணணும். இப்போ இது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ்
we can give it in the manner that a of அப்படின்னு நான் கொடுக்கலாம். சரி கொடுப்போமே. ஸோ வி கிவிங் திட் ஏ ஆஃப். காலத்தை ஆட் பண்ண போறேன். ரோ எல்லா ரோவும் கமா. ஓகே கமா. இது எத்தனாவது காலத்தை ஆட் பண்ண போறேன்? 8வது காலத்தை மட்டும் ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. 8வது காலத்தை மட்டும். விச் இஸ் கிவிங் தட். இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐ கிவ் தட் 1ல இருந்து நான் ஒரு 6 எலமெண்ட்டை நான் ஆட் பண்றேன். நான் 1 2 3 4 5 6ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஆட் பண்ணிட்டேன். வந்துருச்சா? இந்த 1ல இருந்து 6ங்கிறது இந்த கடைசி காலத்துல வந்துருச்சா? சரி கடைசியில மட்டும் 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ நவ் லெட் அஸ் எக்ஸ்ட்ராக்ட் த காலம்ஸ். ரோவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, காலத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏல ஒரே ஒரு ரோ மட்டும் எடுக்க போறேன். எத்தனாவது ரோ? 4வது ரோ எடுக்க போறேன். ஓகே. காலம் எல்லா காலமும் வரணும் அப்படின்னு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இது 4வது ரோ. 1 2 3 இந்த 4வது ரோ. கரெக்டா? இவனை தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. 1 3 5 7 11 4வது ரோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சா? சரி, இப்போ காலத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்போ எப்படி காலத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்? சிஎல்சி கொடுக்கட்டுமா? ஏ ஏ வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஏ டிஸ்பிளே பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த காலத்தை எடுக்க போறேன். அப்போ இது எத்தனை? 1 2 3 4 5 6வது காலம். அப்போ ஏ ஆஃப் ரோ எத்தனை ரோ? எல்லா ரோ வேணும் எனக்கு. ஓகே கமா. காலம் எத்தனாவது காலம்? 7வது காலம். சரி 6வது காலமா? 6 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா தென் யூ வில் எண்டட் வித் திஸ். 1வது ரோ 1வது காலம் 2வது காலம் 3வது காலம் 4வது காலம் 5வது காலம் இதான் 6வது காலம். அப்போ 6னா 7 1 8 வந்துருங்க. 7 1 8 13 9 5 புரியுங்களா? அப்போ காலத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே. சிஎல்சி. இப்போ ஏ கேபிட்டல் ஏ டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேங்க? இது என்னது? ஏல சரி ஏயா எப்படி கொடுக்க போறேன்? 3 கோலன் 5 கமா ஒரு கோலன் அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னது அப்படின்னா 3வது ரோல இருந்து 5வது ரோ. அப்போ எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்க போகுது. ஓகே. 3வது ரோ இது, 4வது ரோ இது, 5வது ரோ. ஒரு அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் தன் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவுட்புட். கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா? 3 5 இவன் தான் என்னுடைய வந்துருச்சு. 3 5 2 வந்துருச்சா? சரி, இப்போ இதே மேட்ரிக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்? சரி சிஎல்சி போட்டுக்கிறேன். ஏ இப்போ ஏ ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்? எல்லா ரோ வரணுங்க. இப்போ இதில் 5 கமா 7 அப்படின்னு சரி 5 கோலன் 7 அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் 5வது காலத்துல இருந்து 7வது காலம். இதுல மொத்தம் எத்தனை காலம் இருக்கு? 1 2 3 4 5 6 7. ஓகே. இது 8 காலம் இருக்கு. அப்ப 5ல இருந்து 7வது காலம்னா 1 2 3 4 5. 5ல இருந்து 7வது காலம். இதுக்கு கீழே உள்ள ஃபுல்லா வரப்போகுது. பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் த அவுட்புட் அப்படின்னா ஓ சாரி, இன்னும் என்ட்ரு கொடுக்கல, நான் அதுல இருந்து இது பண்ணிட்டேன். ஓகே ஒரு நிமிஷம். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்ப்போமே. ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். இது இந்த இடத்துல நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணதுனால இந்த 6 7 1ன்னு வந்துட்டு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். பாருங்க, 5வது காலத்துல இருந்து 7வது காலம். இது 1 2 3 4 5வது காலம். இதுல இருந்து அதுக்கப்புறம் இது அப்புறம் இது அதானே 6 7 1 2 1 2 6 7 1 2 1 2. ஸோ அந்த இதை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் சிஎல்சி ஏ என்னதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வாட் இஸ் ஏ ஆஃப் 3:5 ஓகே 4:6 அப்படின்னு. இது என்னது? 3ல இருந்து 5 வரைக்கும் உள்ள ரோ. இது 3வது ரோ 4வது ரோ 5வது ரோ. இந்த மேட்ரிக்ஸ் முதல்ல இது யாரு அப்படின்னா முதல்ல உள்ளதுக்கு இந்த மேட்ரிக்ஸ். ரெண்டாவது 4ல இருந்து 6 அப்படின்னா 4வது காலத்துல இருந்து 5 6வது காலம் இந்த இது. அப்ப இதனுடைய இன்டர்செக்ஷன் யாரு அப்படின்னா அதான் இது. ஓகே. தட் இஸ் 3ல இருந்து 5 3ல இருந்து 5 அப்படியே வருது. 4 இந்த 6 1 8 7 11 13 7 8 9. ஸோ திஸ் இஸ் த வே
we have extracted the matrix. Okay, சரி, we'll go for a சரி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பார்க்கறது வந்து ரொம்ப சிம்பிள். சிஎல்சி இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். தட் இஸ் 5x சரி 3x ப்ளஸ் 2y விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 + 4 7. இது முதல் ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து இது நான் இதில் எழுத முடியாததுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3x + 2y விச் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸுக்கு பதிலாக நான் வச்சுருக்கேன் 1, ஒய்க்கு பதிலாக 2. அப்போ 3 + 4 7ன்னு வந்துடும். அடுத்த ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படின்னா 2x ப்ளஸ் y விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ 2 ரூபா ப்ளஸ் 2 ரூபா. அப்போ இப்போ 4. கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எப்போ சொல்யூஷன் இருக்கும்? தட் இஸ் 3x + 2y which is equal to 7. எழுதி வச்சுக்கணுமா? ஸோ we are having this is 3x + 2y which is equal to 7. அடுத்தது 2x + y which is equal to 4. அப்போ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா which is equal to it is this 3x sorry 3 மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன் 3 2 அடுத்த செமிகோலன் போட்டு 2, 1. Okay, so this is my matrix A. Matrix A. What is matrix Bங்கிறது யாரு அப்படின்னா which is B equal to யாரு அப்படின்னா that is 7, 4. 7 செமிகோலன் 4. அடுத்தது இது யாருன்னா காலம் வெக்டார். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் சிஎல்சி போட்டுக்கிறேன். ஓகே, ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது, பிங்கிற மேட்ரிக்ஸ் இது. இப்போ what is C which is equal to A, B அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ இந்த மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்றேன்? சேர்த்துட்டேன். இல்லை பாருங்க, இது 3 2 3 2 1ன்னு இருக்கு, இது 7, 4ன்னு இருக்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா we are getting this equation. ஓகே, இப்போ நான் what is the rank of A அப்படின்னு பார்க்க போறேன். ஓகே, rank of Aங்கிறது யாரு? 2. சரி, ரேங்க் ஆஃப் சி யாரு? ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ ரேங்கும் ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் சியும் ஈக்குவலா இருக்கு. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2 ஈக்குவல், 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோமா, அப்புறம் 2க்கு ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இட் வில் ஹேவ் அ யூனிக் சொல்யூஷன். அப்ப யூனிக் சொல்யூஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு வழி வந்து என்னது அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏ ஸ்டார் யுவர் பி அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் 1 2ன்னு வந்துட்டா இது ஒரு வழி. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 1, 2ன்னு வந்துடும். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன தெரியுமா? வாட் இஸ் ரோ ரெடியூஸ்ட் எக்கலான் ஃபார்ம் ஆஃப் சி கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, முதல் 2ல வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். ஓகே, 1 0 0 1. இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க 1 2ன்னு இருக்கு பாத்தீங்களா? இவன் தான் எக்ஸ், இவன் தான் ஒய். ஓகே, இதுதானே அது. இந்த 1, 2ங்கிறது இந்த லாஸ்ட்ல வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் இந்த இது சப்போஸ் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப்போஸ் இஃப் ஐம் ஹேவிங் தட் டி விச் இஸ் ஈக்குவல் டு ரோ ரெடியூஸ்ட் எக்கலான் ஃபார்ம் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிங்கிற மேட்ரிக்ஸ்ல இவன் வந்துருவான். அப்போ வாட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு டில எத்தனாவது காலம்? எனக்கு எல்லா ரோவும் வேணும் போகலாம். எத்தனாவது காலம்? 3வது காலம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2 வந்துடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 2 வேஸ். ஓகே, சரி, இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமா எழுதி பார்ப்போம். நம்ம என்ன பண்றோம்? ஒரு வி கெட் இன் மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டுமே டீல் பண்ணுவோம். we are not dealing with m equations with n unknown. அதை நான் டீல் பண்ணல. ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், n ரோஸ் n ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா, இருந்தா யூனிக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் சொல்ல போறோம். ஓகே, இது நம்ம அடுத்த வீடியோல ப்ரோக்ராமிங்கை பார்க்கலாம்.